பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கண்ணுக்கு முன்னாக எல்லாமே இருந்தாலும் எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே, அல்லது எது நமக்குரியதோ அதை மட்டுமே நாம் எடுக்க வேண்டும், நம்மில் காணப்பட வேண்டும். நமக்குரியதல்லாதது அது வேண்டாம். நமக்குரியதல்லாதது நம்மிடத்தில் இருக்குமானால் அது நமக்கு நஷ்டத்தையும் இழப்பையும் தோல்வியையும் தான் கொண்டு வரும் என்பதை இதற்கு முந்தின அதிகாரங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எனவே எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் இதுவாக தான் இருக்க வேண்டும். என் தகப்பனார் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால், தேவன் எனக்கு தருவது போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. அது போலதான் பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குரியதல்லாதது நம்ம கிட்ட இருந்தால் அது உண்மையிலே ஆசீர்வாதமாகவே இருக்காது. அது ஒரு பெரிய தலைவலியாக தான் மாறும். இந்த ஆகான் சில பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டான் பாருங்கள். அதை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது, உண்மையை சொல்ல வேண்டுமானால். ஆனால் அது அவனுக்குரியது அல்லாததுனால அது அவன் குடும்பத்துக்கு பெரிய ஒரு அக்கினியாக, பெரிய ஒரு இழப்பாக மாறினது. பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்தாங்க. இதை எடுக்கக்கூடாதனால அதை விட்டுட்டாங்க. நமக்குரியது அல்லாதது வேண்டாம், நமக்கென்று தேவன் நியமித்தது, நமக்கென்று தேவன் தந்தது போதும் என்கிற நிலையில் இருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியுடன் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.